பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே எல்லா கட்சிகளும் இருக்கிறது. 23 கட்சியினுடைய கூட்டணியை எதிர்த்து ஒரு கட்சி 240 வாங்கி ஜனநாயகத்திலே தேர்தலிலே மாற்றங்கள் ஏற்படுவது ஒவ்வொரு கட்சிக்கும் வணக்கம் நேயர்களே, ஜெம் தொலைக்காட்சிக்காக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக கண்ணியத்துக்குரிய கருப்பையா மூப்பனார் ஐயா அவர்களுடைய மகனும் தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் ஐயா அவர்களை நான் இந்த நிகழ்ச்சியினுடைய சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. ஐயா வாங்க. வணக்கம். திரு வாசன் அவர்களிடத்தில் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. தற்போது தாங்களுடைய இந்த 3 தோல்விகளை குறித்து நீங்கள் எப்படி நினைக்கின்றீங்க? அது தமிழ்நாட்டுடைய உங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சிக்கான ஒரு பின்னடைவாக பார்க்குறீங்களா? ஏன் பொதுவாக தேர்தல் வாக்கு இதனை முடிவு செய்பவர்கள் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு பாடம். அந்த பாடத்திலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே எல்லா கட்சிகளும் இருக்கிறது. எங்களது கூட்டணியை பொறுத்தவரையிலே எண்ணிக்கையிலே நாங்கள் வெற்றி பெறவில்லை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இருப்பினும் சதவீதம் என்பது மரியாதைக்குரிய சதவீதமாக ஒட்டுமொத்தமாக கூட்டணிக்கு கிடைத்திருப்பது வருங்கால வளர்ச்சிக்கு நல்லது என்பது எங்களுடைய கருத்து. அதனை நோக்கியே எங்களுடைய பயணம் அமையும். மிக முக்கியமாக நாங்கள் கேட்பது, திரு கருப்பையா மூப்பனார் அவர்கள் மறைந்து 2 தசாப்தங்கள் ஆன போதும் இந்திய அரசியல் வரலாற்றில் அவர்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, கண்ணியம் இன்றும் பலரிடத்தில் மறைந்தும் மறையாத ஒரு பெரும் பொருளாக அவர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய இரத்தத்தாலும் சதையாலும் உயிராலும் இணைந்த உங்கள் ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தோடு எப்படி தொடர்ந்து பயணிக்க முடிகின்றது? இன்றைக்கு ஐயா மூப்பனார் அவர்கள் மறைந்து 24-25 வருடங்கள் ஆகின்றன. அன்றிருந்த காங்கிரஸ் வேறு, இன்றிருந்த அகில இந்திய காங்கிரஸ் வேறு. அன்று காங்கிரஸ் மத்தியிலே மக்களுக்கு இருந்த அபிமானம் வேறு, செல்வாக்கு வேறு. இன்று அகில இந்திய அளவிலே அதனுடைய செல்வாக்கும் அபிமானமும் வேறு. அதன் அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு அகில இந்திய அளவிலே அகில இந்திய அரசியலுக்கு, மத்திய அரசியலுக்கு சரியே என்பதுதான் எங்களுடைய கருத்து. காலத்திற்கேற்றவாறு மக்களுடைய எண்ணங்களைத்தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோம். காலத்துக்கேற்றவாறு மக்களின் எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிக்கின்றீர்கள். பிரதமருடைய வார்த்தைகள் கடந்த காலங்களில் இந்துத்துவ வார்த்தைகள் சிறு சிறு குழுக்களாக பேசிக்கொண்டிருந்தார்கள். தற்போது பிரதமர் அவர்களே நேரடியாக ஈடுபட்டு இது போன்ற வெறுப்பு வார்த்தைகளை ஏற்படுவதை அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் எல்லாமே கண்டிக்கின்றது. இது உங்களுக்கு மன வருத்தம் வரவில்லையா? உங்களுக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் வேறொரு கூட்டணி, கொள்கை, ஐடியாலஜி, தமிழ் மாநில காங்கிரஸ் வேறு. பிரதமர் அவர்களே கீழிறங்கி இப்படி பேசுவதை சுயம் சேவக தண்டிக்கக்கூடிய அளவில் ஐயா வாசனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நீங்கள் ஒருவர் பேசும்போது புரிதல் மிக முக்கியம். இன்றைக்கு இந்தியா வளர்ந்த நாடாக இருக்கிறது, பொருளாதார ரீதியாக உயர்ந்த நாடாக இருக்கிறது, பாதுகாப்பான நாடாக இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த துறையின் சார்பில் உள்ள வளர்ச்சி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் போய் சேர்கிறது. அதற்கு உத்தரவாதம் கொடுப்பவர் பாரத பிரதமர். அதில் ஜாதி, இனம், மொழி, சமுதாயம் என்பதெல்லாம் இல்லை. மேலும் மிக முக்கியமாக மத அடிப்படை, மத சார்பின்மை இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான அரசாகவே இந்த அரசு செயல்படுகிறது என்பதுதான் எங்களுடைய முழுமையான கருத்து. இல்லை, ஐயாவுடைய கருத்து மதச்சார்பின் நல்லிணக்கம். நான் கேட்பது, பிரதமர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயர் சொல்லி இன்ஃபில்ட்ரேஷன், அதிக குழந்தை பெறுகிறவர்கள், சரியது சட்டம், இப்படியெல்லாம் பேசியதை நீங்கள் எப்படி புரிகிறீர்கள்? அதுதான் கேள்வி, முக்கியமான கேள்வி. பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு, அதனுடைய வளர்ச்சிக்கு, ஒவ்வொருவருடைய பாதுகாப்பிற்கும்
உத்தரவாதம் கொடுக்கிறார். அதன் அடிப்படையிலே நாடு இன்றைக்கு அமைதியாக இருக்கிறது. நாட்டில் எந்த விதமான ஜாதி மத மோதல்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது பிரதமர் மீது அவர்கள் வார்த்தையை திரித்து அதற்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்து அதில் அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது ஏற்புடையது அல்ல. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான ஆட்சி இந்த ஆட்சி. இதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, இதற்கு மேலே அந்த விஷயத்தில் போகலை. காங்கிரஸ் முக்து பாரத், இதுதான் பிரதமருடைய கோஷம். சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். காங்கிரஸ் முக்து பாரத். ஆப்கோ 400 பார், ஆப்கோ மோடி சர்க்கார் ஹே, அப்படி தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ இவ்வளவு டிக்ளைன் ஏற்பட்டு இதயமாக பார்க்கிற உத்தரப்பிரதேசத்தில் அந்த மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அப்போ எங்கேயாவது சில குளறுபடி இருக்கும் அல்லவா? நீங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு கட்சி ஒரு தலைவருடைய தலைமையிலே 3வது முறை ஆட்சி விடத்திலே வருவது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. கண்டிப்பாக. 1. 2, தனிப்பட்ட முறையிலே பாரதிய ஜனதா கட்சி 240 தொகுதிகளை வென்றிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவின் அடிப்படையிலே மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கிறது. பழைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். காங்கிரஸ் கட்சி 140, 180, 210 என்று தான் பார்க்க முடியும். காங்கிரஸ் கட்சி வென்ற காலமெல்லாம் அன்னை இந்திரா காந்தி காலம், நேருஜி காலம், ஒரு முறை ராஜீவ்காந்தி காலம். அதற்கு பிறகு அவருடைய எண்ணிக்கை சரிந்து கொண்டே போனது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அரசியலில் நான் சொன்னது போல கண்டிப்பாக இந்தியா பல மாவட்டம், பல மொழி, கலாச்சாரம் இவைகளெல்லாம் கலந்து இருக்கின்ற ஒரு நாட்டிலே ஜனநாயகத்திலே தேர்தலிலே மாற்றங்கள் ஏற்படுவது ஒவ்வொரு கட்சிக்கும் சகஜம். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அந்த கட்சியினுடைய கடமை. அதில் சரி தவறை அவர்கள் ஆராய்ந்து புரிந்து அறிந்து தெரிந்து மாற்றிக்கொண்டு மீண்டும் அந்த மக்களுடைய நம்பிக்கை பெறுவது அந்த கட்சிக்கு அவசியம் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் 3வது முறை 23 கட்சியினுடைய கூட்டணியை எதிர்த்து ஒரு கட்சி 240 வாங்கி அந்த கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்தே அந்த இலக்கை வாங்க முடியவில்லை என்பதை மக்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, ஐயா அவர்களிடத்தில் இன்னொரு முக்கியமான கேள்வி. காலம் பல விஷயத்திற்கு பதிலளிக்கும். என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி சுயம் சேவக்கை பற்றியோ பாஜகவை பற்றியோ நான் உங்கள்கிட்ட கேட்பது அவ்வளோ பொருத்தமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு கூட்டணியில் சில விஷயத்தை ஒரு நெறியாளராக கேட்குறேன். அந்த காலம் பதில் சொல்லும் என்பதில் தாய் கழகத்தில், தாய் அமைப்பில் திரு வாசன் அவர்களுக்கான உடன்பாடு எப்போதும் இருக்கும். அது இரத்தத்தாலும் சதையாலும் ஐயா கருப்பையா மூப்பனாரோடு இணைந்திருக்கிறதா. காலம் அதற்காக உங்களுக்கு இடம் கொடுத்தால் அந்த வீட்டில் மறுபடியும் நுழைவதற்கான வாய்ப்புண்டா? பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய நேர்மை, எளிமை, தூய்மையை நாங்கள் பின்பற்றி தமிழக மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு மக்கள் பணியும் இயக்க பணியும் செய்கிறோம். அது தொடரும், வளரும், சிறக்கும். அதிலே மாற்று கருத்து இல்லை. நான் கேட்பது தங்களுடைய கட்சி சிறப்பாக இருக்கிறது. ஐயாவுடைய இறந்த பின்பு இத்தனை நூற்றாண்டுகளுக்கு இத்தனை தசாப்தங்கள் பின் பேசுகிறோம். உங்களுடைய தாயமைப்பில் பல்வேறு குளறுபாடுகள் இருக்கிறது. பல தலைவர்கள் வீதிக்கே வந்து பேசுவார்கள். இன்றைக்கு பிஜேபிக்காரர்களும் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி நாட்டின் நலன், செக்யூலரிசம், உங்களை போன்ற ஒரு செக்யூலர் தலைவர் இருக்க முடியாது. நிதானமும் அதாவது நிசப்தம் இல்லாதவரும் எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய திரு ஜி.கே. வாசனுடைய பங்கு இந்த நாட்டுக்கு தேவை. நீங்கள் சொல்வது போல செக்யூலரிசம், நாட்டுடைய ஒற்றுமை, நாட்டினுடைய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, ஏழைகளுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு, கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே நேர்மை, எளிமை, தூய்மை, பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் வழியை பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கதவுகள் திறந்தே இருக்கும். சரி, மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்துட்டோம். 26 நம்மை எதிர்கொள்ள போகின்றது. தாங்கள் இந்த கூட்டணியிலே தொடர்வீர்களா? எடப்பாடி ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். கடைசியில் நம்முடைய நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள் அங்கே போயிட்டாரு அப்படி ரொம்ப மன உளைச்சலுங்கிறது நேற்று ஒரு முக்கியமான செய்தி எனக்கு கிடைச்சிருக்கிறது. கூட்டணி மாறுமா? இடம் மாறுமா? வாய்ப்புகள் உண்டா? தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த 10 வருட காலம் நல்லரசாக செயல்பட்டது. இந்த 5 வருட காலத்திலே
இந்தியாவை வல்லரசாக மாற்றும். அந்த மாற்றத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியாக செயல்படும். 2026 தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முதல் அணியாக எங்களுடைய அணி செயல்படும். நேயர்களே, அரசியல் ஆடுகளத்தில் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயா வாசன் அவர்களோடு சமாதானம் இல்லாத பல கேள்விகளை கேட்டிருக்கோம். இது போன்ற பல தொடர்களில் நாங்கள் தொடர்ந்து உலகத் தமிழர்களுக்கு வழங்கி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று அவர்களோடு நான் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். ஐயா, நன்றி, வணக்கம்.